ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சீரீஸில் எபிசோட் 9 தஞ்சாவூரில் என்ன டிஷ் பண்ணலான்னு நான் வந்து ஒரு 3 டிஷ் வச்சு ஒரு போல் போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் அசோகா அல்வா சொன்னீங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து குக்கரில் விசில் வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் குக் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு மையா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யில் 7 to 10 முந்திரி பருப்பை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே இதில் இன்னொரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நெய்யை அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் 100 கிராமுக்கு நான் வந்து ஒரு 75 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். அது கூட கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடர் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கைவிடாமல் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிண்டிங்கன்னா முந்திரி பருப்பையும் சேர்த்துருங்க. சட்டியில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், சூப்பரான அல்வா ரெடி. நாளைக்கு சூப்பரான திருவள்ளூர் ரெசிபியோட பார்க்குறேன். சப்ஸ்கிரைப். பாய்.